வணக்கம். நம்ம எல்லாருமே கன்சியூமர்ஸ் தான் இல்லையா? ஆனா நாம எல்லாருமே ஒரு உஷாரான விழிப்புணர்வுள்ள கன்சியூமரா இருக்கோமா? வாங்க, இந்த மார்க்கெட்ல நடக்கிற தந்திரங்கள்ல இருந்து நம்மள நாம எப்படி காப்பாத்திக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி விளம்பரங்கள பார்த்து நீங்க எப்போவாச்சும் ஈர்க்கப்பட்டிருக்கிறீங்களா? அடடா! செம்ம ஆஃபர்ன்னு ஆசையா போய் வாங்குவோம். ஆனா வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் தெரியும், அதுல ஏதோ ஒரு தில்லாலங்கடி வேலை நடந்திருக்குன்னு. அப்போ ஒரு ஏமாற்றம் வரும் பாருங்க. நம்மள நெறைய பேருக்கு இது நடந்திருக்கும். இந்த மாதிரி கவர்ச்சியான வார்த்தைகளுக்கு பின்னால உண்மையில என்னதான் இருக்கு? அத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த மார்க்கெட் தந்திரங்களை எதிர்த்து போராடுறதுக்கு முன்னாடி முதல்ல நாம யாரு, இந்த சந்தையில நம்மளோட பங்கு என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுல நாம எல்லாருமே ஒரு பகுதி தான். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப சிம்பிள். காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்குற இல்ல ஒரு சேவையை பயன்படுத்துற ஒவ்வொருத்தருமே ஒரு நுகர்வோர், அதாவது கன்சியூமர் தான். அப்படின்னா நீங்க, நான், நம்மள சுத்தி இருக்கிற எல்லாருமே கன்சியூமர்ஸ் தான். நாம எல்லாருமே இந்த சட்டத்துக்கு கீழே தான் வரும். சரி, இப்ப நம்ம கதையோட வில்லன் யாருன்னு பார்க்கலாம். ஒரு கன்சியூமரா நம்ம ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற சில பொறிகள், தந்திரங்கள் பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த தந்திரங்களை நம்ம சரியா அடையாளம் கண்டுகிட்டாலே போதும், பாதி ஜெயிச்ச மாதிரி தான். இது இது ரொம்ப ரொம்ப காமனா நடக்கிற ஒரு தந்திரம். பெரிய பாப்புலரான பிராண்டுகளோட பேக்கேஜிங்க அப்படியே டிட்டோ அடிச்சு பேரை மட்டும் லேசா மாத்திருவாங்க. இங்க பாருங்க, கோல்கேட் மாதிரி தெரியுதா? ஆனா அது காலேஜ். நம்மளும் அவசரத்துல இதெல்லாம் கவனிக்காம வாங்கிட்டு வந்து ஏமாந்து போயிடுவோம். அட, இந்த ஏமாத்து வேலை வெறும் பேர மாத்துறதோட நிக்கிறது இல்லங்க. சில பேர் இன்னொரு ஸ்டெப் மேல போய் ISI முத்திர மாதிரி அரசாங்கமே கொடுக்கற தரச் சான்றிதழையே டூப்ளிகேட்டா போடுறாங்க. இது எவ்ளோ பெரிய கிரைம் தெரியுமா? ஆனா மார்க்கெட்ல இது சர்வசாதாரணமா நடக்குது. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒண்ணு, கலப்படம். பால்ல தண்ணிய கலக்கறதுல ஆரம்பிச்சு மிளகுல பப்பாளி விதைய கலக்கறது வரைக்கும் லாபத்துக்காக என்னென்னமோ பண்றாங்க. ஆனா நீங்க கவலைப்பட தேவையில்ல. இங்க பாருங்க, இந்த மாதிரி சிம்பிளான டெஸ்ட் மூலமா உங்க வீட்லயே கலப்படத்தை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். நீங்க வாங்குற பொருளோட அளவுல எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க தெரியுமா? எடைக்கல்லுக்கு அடியில ஓட்ட போடுறது, தராசுக்கு கீழே காந்தத்தை ஒட்டி வைக்கிறது. ஏன், இன்னும் மோசம், சரியான எடைக்கல்லுக்கு பதிலா சாதாரண கருங்கல்ல வச்சு ஏமாத்துறதுன்னு. அப்பப்பா, பல வழிகள் இருக்கு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க ரெகுலரா பொருள் வாங்குற கடையில அவங்க சரியான எடைக்கல்ல தான் யூஸ் பண்றாங்களா? அடுத்த தடவை கடைக்கு போகும்போது இத கொஞ்சம் கவனிங்க. நம்ம உஷாராக வேண்டிய முதல் இடம் இதுதான். ஃப்ரீ கிஃப்ட் அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே நமக்கு ஒரு குஷி வரும்ல. ஆனா உண்மையிலே எதுவுமே இங்க ஃப்ரீ இல்ல. அந்த கிஃப்டோட விலையை நீங்க வாங்குற பொருளோட விலையிலேயே மறைமுகமா ஏத்திடுவாங்க. அவங்களோட நோக்கம் லாபம் சம்பாதிக்கிறது தான், நமக்கு இலவசம் கொடுக்கறது இல்ல. சரி, இவ்ளோ பிரச்சனைகளை பார்த்துட்டோம். இதுக்கெல்லாம் தீர்வு என்ன? பயப்படாதீங்க, ஒவ்வொரு கன்சியூமருக்கும் சில அடிப்படை உரிமைகள் இருக்கு. சொல்லப்போல இதெல்லாம் தான் நம்மளோட சூப்பர் பவர்ஸ். வாங்க அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். இதுதான் நம்மளோட முக்கியமான ஆயுதங்கள். 1. பாதுகாப்புக்கான உரிமை. 2. தேர்ந்தெடுக்கும் உரிமை. 3. தகவல் அறியும் உரிமை. 4. குறை தீர்க்கும் உரிமை. இந்த 4 உரிமைகளும் தான் ஒரு கன்சியூமரா நம்மள பாதுகாக்கிற கவசம். இத நாம சரியா புரிஞ்சுக்கிட்டா போதும், நம்மள யாரும் ஏமாத்த முடியாது. சரி, இந்த உரிமைகளை ஒரு நிஜ வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கலாம். இப்ப நீங்க ஆசையா ஒரு புது பிரஷர் குக்கர் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா அது ரொம்ப குவாலிட்டி கம்மியா இருந்ததால திடீர்னு வெடிச்சு உங்களுக்கு காயமாகிறது. இப்ப என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நம்மளோட முதல் சூப்பர் பவரான பாதுகாப்புக்கான உரிமை நமக்கு கை கொடுக்கும். ஆமாங்க, ஆபத்தான பொருட்கள்ல இருந்து நம்மள நாம பாதுகாத்துக்க நமக்கு முழு உரிமை இருக்கு. இந்த உரிமைய வச்சு அந்த குக்கர் கம்பெனி மேல நீங்க புகார் கொடுத்து நஷ்டஈடு கூட வாங்கலாம். பாத்தீங்களா, இது எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு உரிமைன்னு? உரிமைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது பத்தாது. அதை எப்படி எங்க பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இனிமே நாம பாதிக்கப்பட்டவரா இல்லாம ஒரு வெற்றியாளரா எப்படி மாறலான்னு பார்க்கலாம் வாங்க. கம்ப்ளைண்ட் பண்றதெல்லாம் பெரிய வேலை, ரொம்ப அலையணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா உண்மையில அப்படி இல்ல. ரொம்ப சிம்பிளான 3 ஸ்டெப் தான். முதல்ல பொருள் வித்தவங்க கிட்ட கேட்கணும், அப்புறம் தயாரிச்சவங்க கிட்ட. அதுவும் முடியலனா நேரா நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு போலாம். சரி, எங்க கம்ப்ளைண்ட் பண்றது? அது நீங்க வாங்கின பொருளோட மதிப்பை பொறுத்தது. இப்ப நீங்க வாங்கின பொருளோட மதிப்பு 20 லட்சம் ரூபாய்க்குள்ள இருந்தா மாவட்ட நீதிமன்றத்துல புகார் கொடுக்கலாம். 1 கோடி ரூபாய் வரைக்கும்னா மாநில அளவுல, அதுக்கு மேல போச்சுன்னா தேசிய அளவுல புகார் கொடுக்கலாம். சிஸ்டம் ரொம்ப தெளிவா இருக்கு இல்லையா? வருஷக்கணக்கா கோர்ட்டுக்கு அலையணுமோன்னு பயப்படாதீங்க. பொதுவா ஒரு கன்சியூமர் கம்ப்ளைண்ட்டை 90 நாளைக்குள்ள தீர்த்து வைக்கணும்னு இருக்கு. இது ரொம்ப வேகமாவே நடக்கும். சரி, இப்ப மறுபடியும் உங்ககிட்டயே வரேன். நம்ம உரிமைகளை பத்தி இவ்ளோ நேரம் பேசணும். ஆனா உரிமைகள் இருந்தா மட்டும் போதுமா? அதுக்கு சில பொறுப்புகளும் இருக்கு இல்லையா?
நாம ஒரு பொறுப்பான கன்சியூமரா இருக்கோமான்னு இப்ப பார்க்கலாம். இந்த கேள்விய உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கங்க. கொஞ்சம் காசு மிச்சமாகுதுன்னு பில் வாங்காம வரீங்களா, இல்ல சின்ன பொருள் தானேன்னு பில் கேட்காம விட்டுறீங்களா? ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, பில் தான் உங்க உரிமைக்கான ஒரே ஆதாரம். ஒரு பொறுப்பான கன்சியூமர் எப்பவுமே பில் கேட்கணும். பாருங்க, மார்க்கெட்டுங்கிறது ஒரு சிக்கலான இடம்தான். ஆனா இப்ப அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது, நம்ம உரிமைகளை எப்படி பயன்படுத்துறதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த அறிவை வச்சுக்கிட்டு நீங்க அடுத்து என்ன செய்ய போறீங்க? அமைதியா ஏமாந்து போற ஒரு கன்சியூமரா இருக்க போறீங்களா, இல்ல உஷாரா இருந்து ஜெயிக்கிற ஒரு வெற்றியாளரா மாற போறீங்களா? முடிவு உங்க கையில தான் இருக்கு.